ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். முதலமைச்சர் விஜய் அவர்களே, இது தியேட்டர் இல்லை, மாஸ் டைலாக் பேசிட்டு போகிறதுக்கு. இது தமிழ்நாடு சட்டமன்றம். திமுக செஞ்ச ஊழலுக்கு என்கிட்ட வலுவான ஆதாரம் இருக்குது, ஃபைல்களை ஓப்பன் பண்ண வைக்காதீங்கன்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில் பஞ்சு டைலாக் பேசி பொழந்து கட்டியிருக்காரு. ஆனால் நம்ம மனசில் இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் ஓடுது. என்ன தெரியுமா? விஜய் சார், நீங்கள் இப்போ வெறும் கட்சி தலைவர் இல்லை, தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்குது இப்போது. அப்புறம் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் வெறும் மிரட்டல் மட்டும் எடுத்துகிட்ருக்கீங்க? ஆதாரத்தை வச்சுக்கிட்டு ஏன் இன்னும் இவ்வளவு தாமதம்? நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்போ ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தா அதை மக்கள் ஏற்றுப்பாங்க. ஆனால் இப்போ போலீஸ் உங்ககிட்ட இருக்குது, உளவுத்துறை உங்கள் கையில் இருக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறை உங்கள் கைக்குள்ளே தானே இருக்குது. உங்கள் கிட்டே இருந்து மக்கள் இப்போ எதிர்பார்க்குறது உடனடி ஆக்ஷன் மட்டும்தான். அந்த ஆக்ஷன் எங்கே? ஊழலற்ற ஆட்சியை தருவேன்னு சுதந்திர தின உரையில் கூட நீங்கள் உறுதி கொடுத்தீங்க. அப்போ கையில் ஆதாரம் இருந்தும் அந்த ஃபைல்களை ஓப்பன் பண்ணி ஏன் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? யாரை திருப்திப்படுத்த இந்த தாமதம்? அரசாங்கத்தை நடத்துகிற நீங்களே என்னை ஃபைலை ஓப்பன் பண்ண வைக்காதீங்கன்னு சட்டப்பேரவையில் பேசுகிறது, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நியாயம்? என்ன மாதிரியான ஒரு பேச்சு? சட்டம் தன் கடமையை உடனே செய்ய வேண்டியது தானே. அதை தடுக்கிறது எது? இங்கே தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருது. கையில் ஆதாரத்தை வச்சுருந்தா திமுக தீய சக்தின்னு சொன்னவங்க நீங்கள், திமுகவை ஒழித்து கட்டுவது தான் எங்களுடைய நோக்கம் என்று வந்தவர்கள் தானே நீங்கள். அந்த திமுகவுக்கு எதிராக ஆதாரங்கள் இருக்கிறது என்றால் அந்த ஆதாரத்தை வச்சு உடனடியாக யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள், எந்தெந்த துறையை சார்ந்த ஊழல் இருக்கிறது, அவர்கள் மேலெல்லாம் உடனே ரைடு விடுங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையை அனுப்புங்க, வழக்கு பதிவு செய்யுங்க, அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரித்து ஒட்டுமொத்த திமுக குடும்பத்தையே தூக்குங்க. அதுதானே உங்களுடைய நோக்கம், அதுதானே உங்களுடைய திட்டம். மன்னராட்சியை ஒழித்து கட்ட வேண்டும், ஊழல் லஞ்சம் எல்லாவற்றையும் நாங்கள் ஒழித்து கட்டுவோம் என்று சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. அதை நம்பி தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ கையில் ஆதாரம் இருக்குன்னா, ஆதாரம் இருந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் மிரட்டுறீங்க அப்படின்னா இங்கே என்ன சந்தேகம் எழுது அப்படின்னா, இப்போ இடைத்தேர்தல் வருது, ஒருவேளை திமுக கூட ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறாங்களோ இந்த இடைத்தேர்தலுக்காக, இல்லை சட்டப்பேரவையில் தாவேகா கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எல்லாம் திமுக எதிர்க்காமல் சுமூகமான ஒரு போக்கை சட்டப்பேரவையில் கொண்டு வர்றதுக்கு இந்த ஆதாரங்கள் எல்லாம் வச்சு திரைமறைவில் ஏதாவது பேரம் பேசப்படுதா, இல்லை ஏதாவது சமரசங்கள் செய்கிறார்களா திமுகவும் தாவேகாவும் என்கிற சந்தேகம் தான் இங்கே எழுது. இது சினிமா இல்லை. கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு கிளைமேக்ஸில் பஞ்சு டைலாக் பேசி வில்லங்கதை முடிகிறதுக்கு. இது சினிமா இல்லை, இது தியேட்டரும் இல்லை, இது அரசியல். 8 கோடி மக்களினுடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடம். இப்போ ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அங்கே மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கான ஆதாரம் கிடைத்ததும் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்ட எந்த அரசாக இருந்தாலும் சரி உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். இப்படி வெளிப்படையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொல்லாமலே லஞ்ச ஒழிப்புத்துறை போய் ரெய்டு விட்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கும். ஆனால் நீங்கள் அதை செய்யலை. ஏன் செய்யலை? பதில் சொல்லுங்கள். ஏன் தாமதம்? அப்போ இங்கே தான் தாவேகா மீது நமக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள் எழுகிறது. உண்மையிலேயே தாவேகா திமுகவினுடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் பெற்றுக் கொடுப்பது தான் இவர்களுடைய நோக்கமாக இருந்திருந்ததென்றால் சட்டப்பேரவையில் இப்படி பஞ்சு டைலாக் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. இவங்க எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஏன்னா இந்த லஞ்சம் ஊழலுக்கு எதிரான நபர்களாக அவர்களை காட்டிக்கொள்கிறார்கள். இப்போ இவங்க திமுக மேலே நடவடிக்கை எடுக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல்கள் நடந்தது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாமும் அதைத்தான் சொல்கிறோம். ஊழல் செய்த அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் தாவேகா ஆட்சிக்கு 3 மாத காலம் தான் ஆகிறது. இந்த 3 மாதத்திலேயே தாவேகா மீது நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கிறது. நம்ம கூட ஒரு முக்கியமான செய்தியை பேசியிருந்தோம். அரசு வழக்கறிஞர் நியமனம் செய்கிறதுல நடந்த மிகப்பெரிய ஒரு முறைகேடு. கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த தாவேகா நிர்வாகி அனீஸ் என்பவர்
ஒரு பெண் வழக்கறிஞரிடம் அரசு வழக்கறிஞராக அவங்கள வந்து இரணியல் நீதிமன்றத்தில் நியமனம் செய்கிறதுக்கு 15 லட்சம் ரூபா லஞ்சம் கேட்டது, பேரம் பேசிய உரையாடல் எல்லாம் வெளியானது இல்லையா? அவர் மேலே இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தெரியுமா? தற்காலிகமாக கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. ஏங்க, அவர் கட்சி வழக்கறிஞர் நியமனத்துக்கு லஞ்சம் கேட்கல, அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு லஞ்சம் கேட்டிருக்காரு. நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? உண்மையிலேயே லஞ்சத்தை ஊழலை ஒழிப்பது தான் தாவேக அரசினுடைய நோக்கமாக இருந்திருந்தால் அந்த நபர் மேலே லஞ்ச ஒழிப்பு துறையை அனுப்பி அவரை வந்து நீங்கள் விசாரணை பண்ணியிருக்கணும், வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும். அவரை கஸ்டடியில் எடுத்து யார் சொல்லி நீங்கள் லஞ்சம் கேட்டீங்க? மாவட்ட செயலாளர் சொன்னாரா? இல்லை சட்டத்துறை அமைச்சர் சொன்னாரா? இல்லை தாவேகாவினுடைய மற்ற முக்கிய புள்ளிகள் யாராவது சொன்னார்களா? இதை நீங்கள் விசாரணை பண்ணி நீங்கள் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கணும். ஆனால் நீங்கள் அதை அப்படியே மூடி மறைச்சிட்டீங்க. இப்போது உங்களுடைய ஆட்சியில் அரசு வழக்கறிஞர் நியமனம் செய்வதற்கு லஞ்சம் கேட்ட நபர் மேலேயும் நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலை. கடந்த திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களுக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அப்போ எந்த இடத்துல நீங்கள் மாற்று? இப்போ திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதை தானே அவங்களும் செஞ்சாங்க. என்ன செய்வாங்கன்னா, திமுக அதிமுக 2 பேரும் மாறி மாறி ஆட்சி செய்வாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுக மேலே குற்றச்சாட்டுகளை அடுக்குவாங்க, வழக்கு பதிவெல்லாம் சில நேரங்களில் செய்வாங்க. ஆனால் அந்த வழக்கை வந்து அப்படியே இழுத்தடிச்சிட்டு போவாங்க. அதே மாதிரி அதிமுகவும் இப்படி தான். 2 பேருமே திமுக அதிமுக 2 பேருமே மாறி மாறி அரசியல் காரணங்களுக்காக பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளுக்காகவோ இல்லை அரசியல் ஆதாயங்களுக்காகவோ இல்லை இது மாதிரி ஏதாவது சமரசங்கள் செய்கிறதுக்காகவோ இந்த ஊழலை எல்லாம் பேசுவாங்க. ஆனால் தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான தீவிரமான முயற்சிகளில் 2 பேருமே ஈடுபட மாட்டாங்க. இதுதான் கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த திமுக அதிமுகவுக்கு இடையே இருந்த ஒரு சமரச அரசியலாக இருந்தது. இப்போ தாவேகா இந்த கட்சிகளுக்கு மாற்று. 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டார்கள். 50 ஆண்டு காலம் நீங்கள் பார்க்காத ஒரு புதிய அரசியலை, தூய அரசியலை, ஊழலற்ற ஒரு அரசியலை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லி தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. இப்போ நீங்களும் அதே மாதிரி ஒரு ஸ்டைலில் நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா? அப்படி கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்கு வாக்கு செலுத்திய மக்களுடைய முதுகில் குத்தக்கூடிய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே விஜய் அவர்களிடம் ஆதாரம் இருந்ததென்றால் உடனடியாக வழக்கு பதிவு செய்யுங்க. வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட நபர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுங்கள். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு குறித்தும் தாவேக அரசினுடைய இந்த நிலைப்பாடு குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்.